ஸ்டீவ் விட்காஃப். இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை அவர் தான் ஈடுபட்டாப்புல அமெரிக்க அரசோட ஸ்பெஷல் என்வாய். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் போரில் தான் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு ஸ்டீவ் விட்காஃபோ இதே போல் சைனாக்கு ஒருத்தர் தான் எப்படி இருக்கும். அவர் தான் இவர், பேர் ஜாய் ஜூன். இவர் இந்த சைனாவோட ஸ்பெஷல் என்வாய்ங்க. மிடில் ஈஸ்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்து ஃபுல்லாக அவர் தான் வாட்ச் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சவுதி அரேபியாவுக்கு நேரில் போயிருக்காரு. போனவர் மீடியேஷனை ஆஃபர் பண்ணியிருக்காருங்க. இந்த பிரச்சனையில் நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோம், சைனா மத்தியஸ்தம் பண்ணிட்டோம், வேற யாரும் நீங்கள் உள்ள மத்தியஸ்தம் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து பண்ணுறோம், பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வைக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முற்படுவோன்னு அவர் அங்கே அஷ்யூர் பண்ணியிருக்காப்புல. ஆனால் இது அந்த தரப்பு எடுத்துக்கிட்டாலும் சவுதி எடுத்துக்கிட்டாலும் ஈரானும் எடுத்துக்கணும். ஒருவேளை ஈரான் கூட சைனா மேலே இருக்க நல்ல மதிப்பு காரணமா அவங்களும் எடுத்துக்கிறான்னு வைங்க. வர அமெரிக்கா ஒத்துக்குமா? அவங்களுக்கு ஈரானை விட சைனா ரொம்ப பெரிய தட்டு. அதனால அமெரிக்க அரசு சம கடுப்புல இருக்கு. அப்பேற்பட்ட ஒருத்தரை அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணதுக்கு ஒத்துக்கும், அவர் கூப்பிட்டு பேசும், வாய்ப்பே கிடையாது மக்களே. ஏதோ ரஷ்யா மத்தியஸ்தம் பண்ண வராங்கன்னா கூட கொஞ்சம் நம்பலாம். பட் சைனானா அவங்க வாய்ப்பே கிடையாது. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, சைனா எப்பவுமே உங்களுக்கு ஒரு நட்பு நாடு தான். எப்பவுமே நாம எப்பவுமே சவுதியை காக்க முன்னாடி வந்து நிற்போம். அதான் இப்பயும் பண்ணணும்னு விரும்புறோம். ஏன்னா இந்த கான்ஃபிளிக்ட்ல நீங்க எல்லாம் பாதிக்கப்படுறீங்களா, அதை பார்த்து எங்களால் சும்மா இருக்க முடியலன்னு அவர் அங்க போய் சென்டிமெண்டா பல விஷயங்கள் பேசியிருக்காப்ல. ஆனா அமெரிக்க அரசு இதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. யாரு மத்தியஸ்தம் பண்ண நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்ப்பா, நீங்களாம் வர வேணான்ற மாதிரி தான் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க.